ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம வெங்கட் பிரபு டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் நடிச்சு இப்போதைக்கு ரிலீஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற தி கோட், அதாச்சும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த கோட் மூவியை வேர்ல்டு வைடு தேட்டருக்கெல்லாம் கொண்டு வராங்க. இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒரு 10-11 நாள் தான் இருக்குது நம்ம இந்த படத்தை தேட்டரில் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக அந்த படம் நம்ம தளபதி விஜய் அவருடைய கெரியரில் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரீசெண்டாக அந்த கோட் மூவியை சென்சார் பண்ணி முடிச்சிருந்தாங்க. சென்சார் போர்டில் இருந்து இந்த கோட் மூவிக்கு U/A சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதையுமே நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். இப்போ இந்த படத்துடைய சென்சார் கட்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு. என்னென்ன கட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வரிசையாக பார்த்துடலாம். கட் நம்பர் 1ல ஒரு 3 பேட் வேர்ட்ஸ் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. இத்தா, அதுக்கப்புறமா FUCK, அதுக்கப்புறமா BAADU அப்படின்ற இந்த 3 வேர்ட்ஸையுமே மீட் பண்ணியிருக்காங்க. இதோட சேர்த்து மயிறு அப்படின்ற ஒரு வேர்டுமே இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க போல. இந்த வேர்டுக்கு மட்டும் அளவு கொடுத்துருக்காங்க. அதாச்சும் படத்தில் ஒரு தடவைக்கு மட்டும் அளவு கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு எந்த இடத்துல அந்த வேர்டு யூஸ் பண்ணியிருந்தாலும் அதை வந்து மீட் பண்ண சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 2ல தேச தந்தை அப்படின்ற ஒரு வேர்டை வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா கட் நம்பர் 3ல படம் ஆரம்பிச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு கேலோடைய ஏதோ ஒரு ரியாக்ஷன் வரும் போல. அந்த ரியாக்ஷனை மட்டும் ஒரே ஒரு செகண்டுக்கு கட் பண்ணி தூக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா கட் நம்பர் 4ல அப்படின்ற இந்த ஒரு வேர்டை 2 செகண்டுக்கு கட் பண்ணி தூக்கிட்டு இதுக்கு பதிலாக வேற ஏதோ ஒரு வேர்டை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாச்சும் இந்த வேர்டை தூக்கிட்டு வேற ஏதோ ஒரு வேர்டை வந்து சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறமா கட் நம்பர் 5ல லிக்கர் பிராண்டோடைய நேமை வந்து டீஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதாச்சும் அதோடைய பேர் வந்து என்னன்னு தெரியாத அளவுக்கு மறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தில் ட்ரிங்க் பண்ணும் போதோ இல்லை ஸ்மோக்கிங் பண்ணும் போதோ கீழே ஓரத்தில் டிஸ்க்ளைமரை வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படின்ற மாதிரி. அதையுமே பிளாக் போல்டு ஃபாண்ட் லெட்டர் வித் ஒயிட் பேக்ரவுண்டுமே இன்செர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கட் நம்பர் 6ல கழுத்தை வெட்டுற சீனை வந்து மாடிஃபைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வைலன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா கட் நம்பர் 7ல படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எழுத்தெல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த இடத்துல கேஸ்டிங் டீட்டெயில்ஸை வந்து இன்செர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் நேமையுமே கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து மேக்கிங் ப்ளூப்பர்ஸை வந்து பார்க்க போகிறோம். சென்டரில் மேக்கிங் ப்ளூப்பர்ஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும், கீழே எழுத்தெல்லாம் போய்கிட்டு இருக்கும் போல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மொத்தமாக அந்த கோட் மூவிக்கு சென்சார் போர்டில் இருந்து 7 கட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 3 செகண்டுக்கு டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 2 செகண்டை ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. படத்தை சென்சாருக்கு அப்ளை பண்ணும்போது படத்துடைய டோட்டல் ரன்னிங் டைம் 179 நிமிஷம் 40 செகண்டுக்கு வந்து இருக்குது. அதாச்சும் 2 மணி நேரம் 59 நிமிஷம் 40 செகண்டுக்கு வந்து இருந்திருக்கு. படத்தை சென்சார் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா படத்துடைய ஃபைனல் ரன்னிங் டைம் 179 நிமிஷம் 39 செகண்டுக்கு வந்து இருக்குது. அதாவது 2 மணி நேரம் 59 நிமிஷம் 39 செகண்டுக்கு வந்து இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த படம் வந்து 3 மணி நேரம் தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதை பார்க்க தான் பயமாக இருக்குது. ஏன்னா இதே மாதிரி தான் ரீசெண்டாக இண்டியன் பார்ட் 2 தேட்டரில் கொண்டு வந்திருந்தாங்க. 3 மணி நேரத்துக்கு இருந்தது. ஆடியன்ஸ் எல்லாருமே அந்த படத்தை கழுவி ஊற்றுனதுக்கு அப்புறமா ஒரு 20 நிமிஷத்தை ட்ரிம் பண்ணி அந்த படத்துடைய செகண்ட் வெர்ஷனை எல்லா தேட்டர்லையுமே ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த படத்துக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. படம் நல்லா கிரிப்பாக போச்சு அப்படின்னா ஆடியன்ஸ் எவ்வளோ நேரம் வேணாலும் அந்த படத்தை வந்து உட்காந்து பார்ப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இந்த கோட் மூவியோடைய ப்ரொமோஷன் ஒர்க் எல்லாத்தையுமே அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பேக் டு பேக் ப்ரோமோவாக தான் வந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இந்த படத்துக்கான டிக்கெட் புக்கிங்குமே ஓப்பன் பண்ணுவாங்க. புக்கிங் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் யாரெல்லாம் அந்த கோட் மூவியை தேட்டரில் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.